வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் காலை வணக்கங்கள். வணக்கம். காலை வணக்கம் என்று சொல்லப்படாது. புலம்பெயர் தமிழர்கள் குழம்புகிறார்கள். ஐயோ, வணக்கம். எல்லாருக்கும் பொதுவான வணக்கங்கள். வணக்கங்கள். வலம்புரி செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு செவ்வாய், ஒரு புனிதமான நாள். 10ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024, கார்த்திகை 25ஆம் நாள். அது மட்டும் கெதியா போகுது. 10ஆம் தேதி வந்துடுச்சு. காய்ச்சலால் மூச்சு விட சிரமப்பட்டவர் மரணம். பரணி வடக்கில் சம்பவம். எனக்கு ஒரு மாதிரி தான் கிடக்குது, மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பனிக்கு கூட அந்த கொரோனா ஊசி அடிச்சாக்கெல்லாம் போகிறாங்க போடாது. நம்மளோட என்ன கொரோனா அப்போ என்னது போட்டவங்க? கொரோனா போட்டவங்களா இல்லை கொல்ல போட்டவங்களா? பிளாங்கே இல்லை, சனத்தொகையை குறைக்க தான் போட்டுக்கிறாங்க. இது வில்லங்க கவனங்கள். அல்லப்பட்டியில் மோட்டார் சைக்கிளில் சென்றவர்களிடம் வழிப்பறை. இது இப்போ கொள்ள கூடிட்டு வழிப்பறை களவுகளெல்லாம் கூட நடக்குது. யாழ்ப்பாணத்தில் இப்போ பழையபடி துவங்கிட்டு கொஞ்சம் அப்படியே போட்டுது கொண்டு கொடுமைகளும் கூட்டி. அதான் இயற்கை குழம்பு. குழம்பு இயற்கை. மழையும் வரப்போன்றாங்க. 2 பேரும் பண்ணாங்க. பனி பெய்தால் 10ஆம் தேதி மழை. மழை பெய்யாதா? பனி பெய்தால் மழை பெய்யும். பனிக்கண் திறந்தால் மழைக்கண் திறக்கும் சொல்றது. ஆனால் துறக்கையில் 10,000 மெட்ரிக் டன் அரிசி இந்தியாவிலிருந்து வருது. சொன்ன மாதிரி இந்தியா தான் உதவி செய்யுது. சண்டைலாம் சொன்னாங்க. இந்தியாவில் பொய்யாது சண்டையோ? இந்தியாவில் அது ஒரு பக்கம் தானே சண்டை, ஒரு பக்கம் தானே கொண்டு வரலாம். என்ன இந்தியா இலங்கை அதான் இல்லை நாங்கள் எங்கள்ட அரசாங்கம் அதோட பெரிய தொடர்பு இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரனோட என்னன்றா இருக்கிறது தொடர்பு இல்லாமல் வெளியாலையாவது கதைக்கத்தானே அவன். அது சரி. தொடர் காய்ச்சல், குடும்பஸ்தர் மரணம். புலோலி தெற்கில் சம்பவம். என்னடா 2 பக்கமும் காய்ச்சல் மரணமாக்கடா. இங்கே கருணாவாய் தெற்கில் எரிந்த நிலையில் பெண்ணின் சடல் மீட்பு. கிணத்திலேருந்து எடுத்துட்டாங்க. இன்றைக்கு எரிந்த நிலையில்ன்றாங்க. இது என்ன கொலிகள் நடந்து கொண்டு இருக்கு போல. இது என்ன கரைச்சல்? இது கொடுமைகள் கூட்டிட்டு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இல்லை பார்த்தோன்னு இருந்தால் என்ன கணக்குது வெளிக்கிடுவோம். எல்லாம் ஒரு இதான சுயநலமான உலகமாக போச்சு. என்ன மனுஷ உயிரை மதிக்காட்டி போய் நீங்க என்னப்பா இது எரிஞ்சு சாகிறது? நேற்று அது மூடி கிடந்த கிணறான், கம்பியார போட்டு மூடி கிடந்த. அதுக்குள்ள டெலிஃபோன் அடிச்சு பிள்ளைகள் பார்க்க டெலிஃபோன் வெளியில் அடக்கம் கிணத்து பக்கத்தில். அப்போ போய் அது கிணத்தை பார்ப்போன்னு வெட்டி பார்த்தால் அதுக்குள்ள தாயின் உடல் மிதந்தோண்டு இருந்தது. ஆனால் கிணறு மூடுனா கிணறு கம்பியார். அதுலேயே இதுவும் இல்லாக்கண்டா. அப்போ யாரோ எடுத்து போட்டுருக்கோ அல்லது அவதான் விழுந்து திறந்து விழுந்து போய் இந்த மூடலாம் தானே இல்லை. இது வேற நேத்தியா. அது ஒரு சம்பவம். அது குடும்ப அது எல்லாம் பிரச்சனை. அரச கட்டமைப்பை சீரமைக்க வேண்டும். ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. சீரமைக்க வேண்டும். அவர் நேற்று கதைச்சார். இந்த ஊழலற்ற அரசாங்கத்தை நான் நடத்துறதுக்கு நீங்கள்லாம் உதவி செய்யணும்னு எல்லாரையும் கூப்பிட்டு கதைச்சார். எங்களுக்குள்ளாம் எல்லா பிரச்சனையும் இருக்குது. அப்போ நாங்கள்லாம் தீர்க்கணும். எனக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். சரியான அதிகாரம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. அதுக்குள்ளே நாங்கள் ஊழலற்றதை கொண்டு வரணும் என்று சொல்லி இருக்கிறார். அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதில் உறுதியாக இருக்குது. ஊழல் இல்லாத அரசாங்கம். யாழ் போதனாவுக்குள் அத்துமுறை நுழைந்தமை. அர்ஜுனா எம்பிக்கு எதிராக போலீஸில் முறைப்பாடு. யாழ்ப்பாணத்தில் இது தனியாக தான் கிடைக்கும். இது சம்பவம் தெரியுமா? தெரியும். சம்பவம் தெரியும். நேற்று நடந்தது. ஆள் அப்போ எங்கே நிற்கிறார்? ஆள் வந்துட்டுது. ஆள் வந்து அது கதைக்கத்தான் நம்ம மக்கள் முறைப்பாடு செய்துக்கினம் போயிருக்கிறார். போக அவர் தன்னிட்ட அனுமதி பெற்று போகணும். அவர்கிட்ட போறண்டா யார்கிட்ட? ஆதிபதிக்கு போய் அனுமதி பெற்று போகிறது எனக்கு தெரியல. அனுமதி இல்லாமல் வந்து ராமன்ட்டு அவர் போய் பொலிசுகிட்ட சொல்லியிருக்கிறார். பொலிசுக்காரன் பார்த்துட்டு என்னன்ட்டு நான் பராமரிப்பு பண்ணா அவன் பேருந்து பராமரிப்பு பண்ணா பேருந்து என்ன இவைக்கு சட்டம் கிடையாது தானே போகலாம் கிடைக்கலாமே. அது ஏதோ அந்த 150 பேர் அத்துமுறை வேலைக்கு வச்சுருந்துருக்கு. 140 பேர். அது அவ்வளோ பேருக்கும் 5000 அதை கொஞ்சம் சம்பளம் கொடுத்து இப்போ கனகாரமாக வச்சுருக்கான். ஆனால் நிரந்தர நியமனம் தரமாட்டேன்னு சொல்லியிருக்கான். அமைய ரீதி என்றும் இல்லை, சும்மா வச்சுருக்கணும். அப்போ அதுபோல் ஏதோ நியமனம் கிடைக்கும் தானே யோஜனை. இவ்வளோ மொத்தம் 170 சும்மாவே. பின்னேரம் கதை இருக்குது. பின்னேரம் இருக்கு விளையாட்டு. அது கிடையாது. இந்த பேரன் பகுதியாக தள்ளியதில் நிலை உழைந்து விழுந்த மூதாட்டி உயிரிழப்பு.
ஐயோ இந்த பேர பிள்ளைகள் பொடிகள் ஐயோ பேரன் மேல படுத்துற பாடு என்ன வச்சு உலுப்பி எடுப்பாடு. தாயதப்பனுக்கு இப்ப கரைச்சல் இல்லை. பேரன் பேத்தி உள்ள வீட்டுல தாயதப்பனுக்கு ஒத்து கரைச்சலும் இல்லை. அதுவே தங்கள் பாடு அது பேரன் பேத்தியோட கிடந்து நெஞ்சில் ஏறி விதிக்கிறதும் என்ன பெரிய துன்பம். அது பாரு அவன் விட்டுறத அவன் தடக்கப்பட்டு விழுந்து ஆள் சரி ஐயோ அந்த பேர பிள்ளை பாவம். கனடா அனுப்புவதாக கூறி ரூபா 1,10,00,000 மோசடி. வவுனியாவில் ரூபா கைது. இந்த வெளிநாட்டை போகிறோம் இப்பவும் இந்த ஏமாந்து போகிறதான் நினைக்க கவலையாக இருக்குது. தெரியல எல்லாம் மோசடி ஒன்றும் விளங்கல. அதுக்கு காசை கொடுத்து ஒரு ஒழுங்கான ஆக்களை தேர்ந்தெடுக்காமல் 1 கோடி ரூபா 1 கோடி இங்கே வட்டிக்கு போட்டிருந்தேன். இந்த 1 கோடி என்ன வட்டிக்கு போட்டு தானே வாங்கியிருப்பான் இவன். இவன் என்ன சும்மா தண்டை காசு என்ன இருக்கிறீங்க அதை இப்போ தூக்கி பேங்கில் போட்டால் என்ன இங்கே அந்த மூதாட்டிக்கு 90 ரூபாய் தான் பாவம். அது அம்மான ஒரு வீடியோ உங்களோட கதை போடையும் ஐயோ நாளும் போகுது டக்குன்னு போடையும் வாரம். வவுனியாவில் சடலம் மீட்பு நான் போட்டுட்டேன். இது ஒரு சடலம் மீட்பா கிடையாது பெரிய கரைச்சல் சாவா இருக்குது. எனக்கு என்னடா காலத்தால் வவுனியாவில் புடியானை பிறப்பிக்கப்பட்டவரை கைது செய்த போது குழப்பம். மேலும் 2 கைது. புடியானை பிடிச்சா அரசோரன் கொடுத்துருக்குறாங்க. அவர் 2 பேரை திரும்ப 2 பேரை பிடிச்சிட்டாங்க. என்ன செய்கிறது? MK சிவாலிங்கம் பைத்தியசாலையிலே அவருக்கு ஏறாது. கொழும்பு சென்ற சமயம் சுயநினைவற்று மயங்கி அவருக்கு சுகர் கூட. சிவாஜிலிங்கம் அவர் சுகர் கூட ஒரு பேஷண்ட் தான். அவர் கொள்ளுப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் வைத்தியாலயம் அவர் கொண்டோலில் ஆய்ந்துக்கிறார் போல. போய் அங்கே சாப்பிட்டுட்டார் போலக்கு. அது கொண்டே மயக்கி விட்டு. சிஐடியின் முன்னாள் பணிப்பாளர் கைது. சிஐடிக்காரனே பிடிச்சிருக்காங்களப்பா. சிஐடியின் பணிப்பாளர் அது டிரெக்டர் இம்பார்ட்டன்ட் முன்னாள் பணிப்பாளர். அதான் முன்னாள். காற்றின் தர சுட்டன் உயர்வு மூச்சு திணறல் ஏற்படும் அபாயம். எங்குடா கொழும்புல சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு. மாஸ்க போடுவோம். மாஸ்க போட்டாலும் திணறும் தானே என்ன அவ்வளோ எல்லாம் இதுதானே என்ன எல்லாமே புகையும் இதுகளும். அப்போ தனி புகார் இல்லையே வாகனங்களும் என்ன கரைச்சல். அப்போ மூச்சு திணறையும் சாக போயிடும் எங்கண்டைய ஆக்கள் இலங்கையில். நேற்று நீர் அந்த இதண்ட போட்ட நீர் இல்லை அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி ஒரு வீடியோ வீடியோ எடுத்து பார்த்தேன் நான். என்ன மாதிரி எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஒருத்தர் அடிச்சு விட்டுக்கிறாரு அப்படிலாம் ஒரு பந்தியா பார்க்கல இல்லையே. நான் பார்க்கல. அவருக்கு போய் பார்த்து பாருங்க. கமெண்ட்ஸ் போட்டுருக்கு. ஐயோ கமெண்ட்ஸ் வந்து பெரிய அது கட்டுற மாதிரி எழுதி. நாங்கள் ஏதோ சும்மா கதைக்கிறோம். அவர் ஏதோ அங்கே வந்தவராம் ஹாஸ்பிட்டல் யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல். அவருக்கு ஏதோ நடந்திருக்காரு சம்பவம் அதுக்குன்னா அவர் கீழே போட்டுக்கிறார். அப்போ அதுவும் ஒரு நாளைக்கு அது முன்னக்கடை டைப் பண்ணி கீழே உங்களுக்கு எனக்கு வாழ்த்து சொல்லி சின்ன நல்லா இப்போ வளர்ந்துட்டார். இப்போ கதைக்கிறார். இப்போ இருந்துட்டு கதைக்கிறார். என்னெல்லாம் அவருக்கு விளங்குது. அவர் பார்க்குறாரு போல. பார்க்குறேன் தொடர்ந்து. ராத்திரி அந்த லண்டங்கா அந்த பிள்ளையும் கதைச்சா நல்லா செய்யுங்க. ஆனால் ஆச்சிட்டி போட்டு சொல்லி ஆச்சிட்டி அங்கே சொல்லி போட்டாங்க. 23ஆம் தேதி விரட்டான் போகணும் கட்டாயம். அதுக்கு விளையாட்டுகள் இருக்குது வாரம். கடற்தொழில் அமைச்சுக்கு புதிய செயலாளர் நியமனம். கடற்தொழில் இவருக்கு எங்கண்டே ஆளுக்கு அது போய் அது பேருந்து கிடைக்கும். வரவு செலவு திட்டத்தில் பட் வரியை குறைக்க தீர்மானம். பட் வரி என்று சொன்னால் தெரிந்தானே பெருமதி சேர்க்கப்பட்ட வரி அது அந்த இதுகளுக்கு விரிக்கிறது. அது குறைக்க போயிடும். அது நல்ல விஷயம்தான். மீனவர்கள் கைது. இந்தியாவின் இறையாண்மைக்கு விடுக்கப்பட்டுள்ள சவால். அன்புமணி ராமதாஸ் நீ எந்த கடலுக்கு வந்து பிடிக்கிறாங்க. இது என்ன கரைச்சல் தெரியாது. இது எனக்கு பலம்பரி பேப்பர் வந்து எல்லாம் நீ கணக்கு நியூஸ் சொல்ற நல்ல தொகுப்பு எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாங்க. மற்றது சரியானது தான் போடுறது. அக்ரேட் சும்மா கேட்டுட்டு போடுறேன் இல்லை பார்த்துட்டு தான் போகும். கடற்படை மாலுமிகள் 2138 பேருக்கு பதவி உயர்வு. கொழும்பு இலங்கை கடற்படையின் 74வது அந்த நீட்டு நடந்தது. அதுல அவைக்கெல்லாம் அதெல்லாம் சிம்பிள். அந்த முந்தின விளையாட்டுகள் இல்லை. வாழ்த்துக்கள். முந்தி அரசியல் நடந்திருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். உனக்கு தெரியல பார்த்தியா நடந்த கொழும்புல அவ்வளவு சிம்பிளா முடிஞ்சது. முதல் பெரிய கடற்படை காட்டி தலை குத்தனம் அடிச்சு கடலே அதன் இருக்கும் வேந்து தொடரை வென்றது இங்கிலாந்து. பங்களாதேஷ் சாம்பியன் ஆனது. என்ன விளையாட்டு செய்தி இன்றைக்கு இவ்வளோ தானே. உணவுப் பொருட்களின் விலை 30% அதிகரிக்கும் அபாயம். இது அபாயம் என்று சொல்லி கொண்டு இருப்பினோம். அபாயத்தை நாங்கள் குறைக்கிறோம். அங்கால போடுறோம். நிர்ணய விலைக்கு அரிசி விற்பனை செய்ய முடியாது. முரணான நிலையில் விற்பனையாளர்கள் அப்போ வச்சுட்டு சாப்பிட்றேன். இப்போ
கடவுச்சீட்டு பணிகளை துரிதப்படுத்த நடவடிக்கை இது பெரிய ஒரு பிரச்சனையாக கூடி கொண்டு விடாங்க. இந்த நாங்க தனியா கதை கொண்டு வந்த மக்கள் என்னதுக்கு எடுக்கணும்னு தெரியல, சும்மா எடுத்து வைக்கிறாங்களோ அப்படித்தான். அதுதான் இப்ப வெளிநாடு போறதுன்னு எடுக்கிறீங்க போற இல்லை 90% இலங்கையில இருக்கிறாங்க, இலங்கையில இருக்கிறாங்க, சும்மா எடுத்து வைப்போம் ஆபத்துக்கு அந்த இடத்துக்கு உதவும். நான் போக வேண்டிய ஆக்கிறாக்கு எனக்கு பாஸ்போர்ட் செய்யலாம் பண்ணணும். நான் என்னட்ட பாஸ்போர்ட் எல்லாம் எடுக்கணும், அப்புறம் ஆன்லைன்ல போடுவோமே, போட்டு பார்ப்போம், போட்டுடுவோம். அது 3ஆம் மாதம் தானே வருது டேட். அடுத்த வருஷம் என்ன கோதாரி மண்டதீவு பொது நூலகத்தின் தேசிய வாசிப்பு மாத நிகழ்வு. தொலைபேசி திருடிய சந்தேக நபர் கைது. இப்போ இந்த தொலைபேசிகள், இந்த கை தொலைபேசிகள் எல்லாம் திருடினா அதெல்லாம் பிடிக்கலாம். என்ன அந்த இதை வச்சு பிடிக்கலாம், ரேஸ் பண்ணி பிடிக்கலாம். கவனமா இருக்கும், பிடிப்பாங்க. ஐபோன் எல்லாம் எடுத்தீங்கன்னா கதை சரி. சட்டமானி கற்கைநறி விண்ணப்ப கூறல் அது வேண்டாம். ஒருபோத்திற்கு அஜிப்புடன் இளைஞன் கைது. ஒற்றுபோத்திற்கு அஜிப்பை கொண்டு போயிருக்கிறான். மாவட்ட செயலத்தில் நடமாடும் சேவை, இந்த பிரபு சான்றிதழ் வழங்கும் நடமாடும் சேவை இன்று யாழ் மாவட்ட செயலத்தில் நடைபெற உள்ளதாக மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை பிறப்பு சான்றிதழ் வழங்கப்படும். அதன்படி இதுவரை பிறப்பு சான்றிதழ் பதிவு செய்யாத குழந்தைகளுக்கான பிறப்பு சான்றிதழ் வழங்கும் சேவையும் இடம்பெறவுள்ளது. அனைத்து மக்களும் பிறப்பு சான்றிதழ் இல்லாதவர்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலருக்கு போங்க, போய் அங்கே நெடுகத்தான் கொடுக்குறோம். நடமாடும் சேவை நெடுகத்தான் நடக்குது. ஆனால் ஆக்களும் போகுது இன்னும் முடிஞ்ச வாடு இல்லை. என்னண்டா முருகன், இந்த பிள்ளைகள் பிறந்த அசண்டை 7 வயதிலேயும் பெரிய பேர்ட் சர்டிஃபிகேட் பள்ளிக்கூடம் சேர்க்கான் பேர்ட் சர்டிஃபிகேட் தேவையண்டா தான் தெரியும். அதுக்கு ஓஹோ இப்படி மட்டும் விஷயம் படைப்பறிவு தான் கூடன்றது. என்ன செய்யறது, என்னத்தை கதைக்கிறது. அரசினது தீர்மானத்துக்கு இணங்க முடியாவிடின் கடும் நடவடிக்கை. ஜனாதிபதி நான் சொன்னா செய்யுங்க. பேருந்து அந்த அங்க இங்க இழுவ கதையெல்லாம் இருக்கப்படாது. சரியோ, என்னது சொல்லிருக்காரு. நாட்டின் நிலம் அரிசி தட்டுப்பாட்டை உடனடியாக நிவர்த்திக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாருக்கு உடனே வத்தருக்கு சொல்லி இருக்குது. பேருந்து விற்கலாது, சரி வராது, தூக்கலாதென்றால் விட்டுட்டு நடக்க வேண்டியான். ஆள் வந்துடும், ஆள் நேரம் வந்து அரிசி வாங்க வருது. கவனமா இருக்கணும். ஆள் இறங்கி மூட்டைகள் இறங்கி வரும். வந்துடுவார் கவனம். அந்த டைப்லாம் இருக்குது ஆளு. உப்பு இறக்குமதிக்கு அனுமதி கோரும் தனியார் நிறுவனம். இது உப்புக்கு இந்த பிரச்சனை. நாங்கள் அங்கே போய் அள்ளிட்டு வரலாம். அந்த காணரில் கட்டி வச்சுக்கிறாங்க. அது வடக்குக்கு காணப்போட. துணி துவைப்பது போல் மனிதர்களை சுத்தம் செய்யும் இயந்திரம் ஜப்பானை கண்டுபிடி. நான் இதுக்குள்ள பூந்துட்டு வெளியில வந்தா சரி, ஆக்கில் வாஷிங் மிஷின்ல தள்ளி விட முடியாது. இது நல்ல விளையாட்டு. நான் குளியாத ஆக்கள் கொஞ்சம் பேர் இதுக்கு தானே தண்ணி ஓதிட்டால தள்ளி விட. நீ குளிக்கிற நீ நானு குளியாட்டி இது தள்ளி விட வேண்டியா. நல்ல விஷயம். 7 வான்வெளிகளை தடை செய்த சீனா. 90 போர்க்கப்பல்கள் தயார் நிலை. பாதுகாப்பை பலப்படுத்திய தாய்வான் ராணுவம். இது பண்ணி இவங்களும் தூக்கிட்டாங்க. தாய்வானருக்கு சீன போர்க்கப்பல்கள் பாதுகாப்பை அதிகரிக்க தாய்வானின் ராணுவம் நேற்று அவசர கால பதிலளிப்பு மையத்தை அமைத்து. இது உலக போர் தானே, என்ன இது கரைச்சல் போல என்ன மாதிரி நாங்கள் எங்கேயாவது 10 கோடிகளை வட்டிலாம் போல. இது கரைச்சல் எங்கள்ட தளம். இலங்கை பொதுவாக இருக்குது. போய் நாங்கள் முன்னதீவில் கொஞ்சம் இடத்தை பிடிச்சி வெட்டுவோம். யாழ்ப்பாணமும் கொஞ்சம் பயமா இந்தியா கிட்ட தானே அதுக்குள்ள நின்றுட்டு அடிச்சு விட்டாண்டா சட்டி தலை பறக்கும். என்ன யாழ்ப்பாணம் தரதானே சட்டி பாதுகாப்புகளும் இல்லை, ஒற்று அநியாயம் இல்லை. தென் கொரியாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கைது. எல்லாம் என்னடாப்பா. கேபிட்டல் கலவரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மன்னிப்பு. என்ன டொனால்ட் ட்ரம்ப் டக்குன்னு இப்படி ஒரு முடிவெடுத்துக்கிறேன். அப்ப இனி பிரச்சனை இல்லை. பரவாயில்ல. நன்றி நன்றி, வணக்கம். அவன் தைமான் தான் பாரு, அதுக்கு நேரம் இப்போ மன்னிப்பும் கொடுக்குறேன். தப்பியோடிய சிறிய ஜனாதிபதிக்கு புகலிடம் அளித்த ரஷ்யா. இவர் தப்பியல் ஓடிட்டார் சிறிய ஜனாதிபதி. அந்த கலவரத்தின் இதில் அவர் போட்டார். அவர் போய் இப்போ அங்கே ரஷ்யா அவருக்கு புகலிடம் கொடுத்துருக்கு. நீ கேள்விப்படையில தாக்குறாங்களே என்ன அவங்க இன்னும் அடிக்கிறாங்களோ. அவங்க சனத்து எல்லாம் முடிச்சு விரம் நிலத்தை என்ன செய்ய போறாங்கன்னு தான் தெரியல. நிலம் விடுபட வரைக்கும் 2 பக்கத்துலயும் ஆக்கள் இருக்காது. நாம தடவை தான் நாங்கள் போய் ஆளோடும் போல அல்லாடி அவர் அந்த சாமியார் அவர் கைலாசா மாதிரி ஒன்று அமைக்க வேண்டியா. ISIS குழு மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா. ISIS இப்பயும் இருக்குது என்ன முடிஞ்சு ஆக்கொண்டு பார்த்தேன். அவங்க அடிக்கடி ஞாபகம் வந்துடுவாங்களே. அந்த இலங்கை பிரச்சனையிலையும் அது அவங்க சம்பந்தம் பண்ணி காய்ச்சுவாங்களா அந்த குண்டுவடி. முட்டைகளை தட்டுப்பாடின்றி விநியோகிக்க நடவடிக்கை.
இயேசு பிராண்ட் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கிடக்கு 10 நாள் 15 நாள் கிடக்குன்னு 15 நாள் இன்னும் இருப்பது 15 நாட்களே கோலாகலமாக இருக்கும். இப்போ முட்டை விலையாக இருக்கும். இனி கேக் அடிக்கணும். முருகன் ஏதோ கிறிஸ்மஸுக்கு ஏதோ வாழ்த்து சொன்னதுக்கு ஏதோ போட்டிருந்தாங்க. போட்டிருக்கு கிறிஸ்மஸுக்கு என்ன முருகன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறார் ரெண்டு போட்டு மதமும் சம்மதம். இப்போ என்ன இப்போ விளங்க இல்லையே நாட்டின் கொள்கை என்ன மத பேதம் இல்லைனா நாங்களும் இப்போவும் அப்படித்தான். முருகனும் கொண்டாடுவார், இயேசுவும் கொண்டாடுவார், இயேசுவும் கொண்டாடுவார் போகுது. இயேசு போலும் முருகனும் இருக்கிறோம். எவ்வளவு இணைவு இதையே யோசிக்கணும். உலகம் அப்படி போகணும். எங்களை பின்பற்றுவோம். எங்களை பேருகளை பார்த்தா தான் தெரியும். பேர்களை பார்த்தா தான் தெரியும். எம்பியின் வாகனம் மோதியதில் பெண்ணொருவர் உயிரிழப்பு துரஞ்சுது. அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற கேந்திரமே பயணித்த ஜீப் வண்டி வெண்ணப்பூ பகுதியில் பெண் பாதசாரி ஒருவரை மோதியதில் அவர் அவுட் உயிரிழந்ததாக வெண்ணப்பூ தெரிவித்தார். 70 வயதுடைய யாசகம் செய்ய பெண் பாவம். யாசகம் செய்தவர் 70 வயது மோதி போட்டாங்க. என்ன நடந்ததோ தெரியாது. கிளிநொச்சி வைத்தியசாலை பணிப்பாளராக வைத்தியர் வீரவத்த சிங்களால் என்ன நல்ல விஷயம் தான். போட்டு விட்டா சரி வாங்க. அவங்க நல்ல மணியாச்சுப்பா செய்வாங்க தெரியுமா? எங்களையாக்கள்லாம் நீ பெருசு நான் பெருசு எனக்கு நீ ஒலிம்பி நில்ன்றது எல்லாம் எங்களையாக்கள் மதிக்கணும். மதிக்கணும் வந்து சேரண்டு கூப்பிடு சேரண்டு அடிமையான்னு தெரியும். சேரண்டு தமிழ் உனக்கு நான் அடிமை கடவுள் அடிமை அடிச்சு பாருங்க வரும். விஷமிகளால் சேதப்படுத்தி எரியூட்டப்பட்ட ஆலய கதவு போலீஸில் முறைப்பாடு. பார் கடவுளுக்கே இந்த கதி என்றால் மனுஷனுக்கு இந்த கதி. பழையில ஆலடி பல ஏனையின் வீதியிலே அமைந்துள்ள ஸ்ரீ ஆத்திக் கண்டு வைரவருக்கே இந்த நிலைமையை கோரம் கொண்டாரண்ட வைரவர் வந்து ஒன்றும் இருக்காது. தேசத்தின் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்போம் இலங்கை காப்புறுதி சங்கம். பிள்ளைகளான முக்கியம். பிள்ளைகளுக்கு தானே முக்கியம். கிளி மாவட்ட பிரதி போலீஸ் அதிபராக சிசிர பெரேரா பதவி ஏற்பு. எல்லாம் மாற்றுப்படுதான் கட்ட எல்லாம் மாற்றுறாங்க. குடிநீர் அப்போ இனி ஒரு புதுசு ஒரு இது இருக்கு. இப்போ இந்த முந்தின விளையாட்டு நாங்கள் விளையாடினது தெரியலாது என்ன குடிப்பாங்க. இந்த இது இல்லாமல் இன்சூரன்ஸ் டேக்ஸுகள் இல்லாமல் ஹெல்மெட்டுகள் இல்லாமல் தெரியாது. எங்க அங்கே போலீஸுக்கு கண்ணை காட்டெல்லாம் கையை கொடுக்கலாமண்டு இனி கை கொடுக்குற வேலையால் சரி வராது. குடிநீர் இணைப்புக்கான நடமாடும் சேவை கிளாலியில் அது அங்கே நடந்தோன்னு தானே. பால்நிலை தடுப்பு வார விழிப்புணர்வு கருத்தரங்க சரி அது முடிஞ்சு. பேப்பர் என்ன கணக்கு தட்ட வருது. தேர்தல் செல்ல வரைக்கே சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் மீது கடும் நடவடிக்கை. இது இன்னும் முடியலடா. இவங்களே சிலவழிச்சது அப்போ பில் இல்லாத சிலவழிச்சு என்ன ஓடிட்டு இல்லைன்னு பார்த்தீங்க. வருவாங்க கவனம் எழுதி ஞாபகம் சும்மாட்டா எழுதுங்களேன். 10 நாட்களுக்கு தொடர்ச்சியாக அரிசி ஆலைகள் கண்காணிப்பு. நுகர்வோர் விவகார அதிகாரி சபை அரிசிக்கு வந்து நிலையடா. அரிசி வர்ற பாடு பாவம். கொஞ்ச நாள் தமிழ் தேசிய உங்களுக்கு பசியும் தீர்க்கணும் என்ன போட என்னடா பாடுபடுத்துறீங்க. யாழ் மாவட்ட செயலத்தில் பிறப்பு சான்ற வழங்கும் ஒரு நாள் பிரிசோட அது முன்னு சொல்லிட்டோம். அரசுக்கு ஜேர் லைசன்ஸால் 3 பில்லியன் வருவாய். என்னடா பாருண்டா நான் அது இங்கே பார் முறை தவறு எதுவும் செய்யவில்லை. அரசுக்கு நாங்கள் லைசன்ஸ் காசு தான் கொடுக்குறோம். 3 பில்லியன் வருவாய். ரணில் தரப்பு தெரிவிச்சு நாங்கள் கொடுத்த சும்மாலே அது அரசாங்கத்து வருவாய். இதான் சொன்ன அறிக்கை தெரியாது. அதுதான் விளக்கம் தரேன் பாருக்கு தான். அந்த பாருக்கு தான் இந்த கதை. நாங்கள் சும்மா கொடுக்கல நாங்கள் சனத்தை அழிச்சாலும் காசு தான். காசு வந்து சும்மா ரணிலையா கேட்டு நம்மளோட குழம்பிடும். எத்தனை குடும்பத்தை நாசமாக்குறோம் என்னதுக்கு அரசாங்கத்துக்கு காசு வருது. அப்போ வேற கதை. வாடகைக்கு பெற்ற சொகுசு வாகனங்களை போலி ஆவணங்களூடாக விற்ற போலி வைத்தியர் இல்லை போலி வைத்தியர் வேறு போலி ஆவணம் எல்லாம் போலி தான். எல்லாம் போலி. ஐயோ அப்படி வைத்தியம் போலீஸ் இவ்வளோ கொடுமை அதென்ன கடவுளை. அது இனி டாக்டர் மாதிரி நாங்கள் என்ன லைசன்ஸை காட்டுங்கோ உங்களோட பட்டத்தை காட்டுங்க. இல்லை மற்றது வியாபாரமாக தானே போயிட்டு. இப்போ வியாபாரம் தான் எல்லாமே வியாபாரமாக போயிட்டு. தண்ணி முறிப்பு ஆண்டான்குளம் கிராமங்கள் மீள் குடியேற்றப்பட வேண்டும். அது அங்காலே முல்லைத்தீவா. சிவபூமி மனவிருத்தி பாடசாலை வடமானத்தில் முதலிடம். எங்கள்கிட்ட யாரு திரும்ப ஐயாண்டி அவர் வடிவாக தான் செய்கிறேன். சந்தையில் தேங்காய் விலை அதிகரிப்பு. சின்றுட்டி சாலைகளில் சம்பல் சொதி இல்லை. சும்மாவே சில கடையில் புளிஞ்ச தேங்காய் பூ தான் சம்பலாக வர்றது. இனி அதுவும் இல்லை. இன்னொரு புளிஞ்சு போட்டுதான் சொதி இல்லை. சொதியின் கதைக்கு இடமில்லை. விளை நிலங்களை விலங்குகளிடமிருந்து காப்பாற்ற புதிய கருவி. இலங்கை பொறியியலாளர் சாதனை.
நல்ல விஷயம். யான பிரச்சனை பெரிய பிரச்சனை நடக்கும். அங்கங்க எல்லாம் ஜனத்தையும் அடிச்சு போட்டு தான் ஜனநாயகத்தை வெளிப்படுத்த தொடர்ந்து ஆதரவளிக்கப்படும். சபாநாயகரிடம் அமெரிக்க பிரதிநிதி. சரியோ, நாங்கள் இனி முடிஞ்சது செய்தி. ஆசிய தலைங்கிறது இந்த மக்களை ஆசிய தலைங்கிறது தான் பார்க்குற மாதிரி கிடக்கு. எனக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி கிடக்கு. என்ன சொல்றது? இந்த எங்கள்கிட்ட பேப்பர் நாங்கள் வாசியாட்டி கொஞ்சம் பேர் இங்கே திரத்தி வந்து அடிக்கிற மாதிரி கிடக்கு கதைகள். சரியோ, என்ன வாசிக்க இல்லை, அதைத்தானே நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி கிடக்கு. நாங்களும் இந்த பேப்பர் வாசிக்கிறோம் ஒரு தண்ணி விடாய மாதிரி தெரியுமா. காலைமையில அந்த தேத்தண்ணி குடிக்காட்டி சில பேருக்கு பிடிக்காது. அதே மாதிரி உடம்புல பேப்பர் வாங்கிக்கணும். இது நாங்கள் பழக்கி விட்டுட்டோம். பழக்கி விட்டு எங்களுக்கு அடி இருக்குத்தான், அதில் மாற்றமே. இதுல விட்டு நாங்கள் என்ன நடந்தாலும் இது விடலாம் எங்கண்ட இதை பாத்தீங்கன்னா ஒரு காட்டுவோம் ஸ்டாண்ட் சும்மா இதுல காட்டக்கூடாது. அந்த கீழே போட்டு கொண்டு ஜோசியாங்க உங்களுக்கு காசு வரும் ஒரு ஆள் போட்டு எங்கிட்ட பாவத்தை பார்த்து நாங்கள் கதைச்சு நாங்க நாளையில இருந்து நானும் முருகனும் மேக் பூட்ட போறோம். போய் எடுப்போம். இன்றைக்கு போமே, இன்றைக்கு நாளைக்கு தான் எடுக்கலாம். நாளைக்கு இரவைக்கு போ. நாளைக்கு இரவுக்கு எடுப்போம். சரி. அறிஞர் கருத்து: தன்னம்பிக்கையின் சக்தியை தூய குறிக்கோளுடன் இணைத்து செயல்படுத்தும் போது எதையும் எளிதில் சாதிக்கலாம். தன்னம்பிக்கையின் சக்தியை தூய குறிக்கோளுடன் இணைந்து செயல்படுத்தும் போது எதையும் எளிதில் சாதிக்கலாம். குறிக்கோள் இருக்கணும். என்ன இதுக்கு வந்து குறிக்கோள் இருக்கும். சும்மா போகிறது தெருவில் போய் எங்கே போகிறோன்னு போகாமல் மூட்டைகளை விட்டு போனால் மூக்கு போன நேருக்கு போகிறது மூக்கு போன நேருக்கு போனான். ஜனாதிபதி அனுரவன் சாந்தமான அதட்டை பேர் விளையாட்டு நேற்று நடந்தாங்க. அந்த நான் சொன்ன கூட்டம் தான். அதுதான் ஆசிரியர். நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாடும் அதன் காரணமாக எழுந்த விலை உயர்வும் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் முக்கிய சந்திப்பு மேற்கொண்ட பேர் கூப்பிட்டு கதைச்சிருக்கு மனுஷன். வாங்க பழகுவோம். இந்த சந்திப்பில் ஜனாதிபதி அனுரா தானே நேரடியாக கலந்து கொண்டு அரிசி ஆலை உரிமையாளருடன் கதைத்தவை சிறப்பான விடையாக. எங்கே சந்தி வழியை நின்றால் கதைச்சிருக்க வந்து இருக்கிற நேர போய் அங்க கூப்பிடு இங்க கூப்பிடு அதுக்கு இந்த தேதனியை உண்டாண்ட கதை இல்லை. நேர போய் தானே சந்தித்தவை. மேலும் வர்த்தக அமைச்சரை தவிர வேறு எந்த முக்கிய அரச பிரதானிகளும் அந்த சந்திப்பில் இடம்பெறவில்லை. அவரது பேருந்து சும்மா கைதட்டி கோஷ்டியில கொண்டே நேரம் இது ஒன்றும் வேண்டாம். நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாடு என்பது அரிசி ஆலை உரிமையாளர்களின் பதுக்கல் நடவடிக்கையால் ஏற்பட்டது என்பதை ஜனாதிபதி வெளிப்படையாக கூறியது. பதுக்குறதான் பிரச்சனை. வேற வழி எனக்கு எல்லாம் தெரியும். எவ்வளவு பேரை கண்டனாங்க. நாங்கள் எத்தனை பேர் போட்டு வந்திருக்கிறோம். சும்மா விளையாடாத கொண்டு சொல்லியிருக்கு. அத்துடன் இந்த நாட்டில் அதிகளவான மானியமும் அதிகளவான கடன் முற்பணமும் விவசாயத்துக்கே வழங்கப்படுவது எல்லாம் நாங்கள் தாரோம். என்ன அப்ப நெல் இந்த நாட்டின் விவசாயிகளின் நிலத்தில் அவர்களின் உழைப்பினால் விளைந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அரிசி அத்தியாவசிய உணவுப் பொருள். எனவே அரிசியை பதுக்கி வைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என ஒரு தர்ம உபதேசத்தை ஜனாதிபதி அனுர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு போதித்த. சிம்பிளா ஜுவா இதெல்லாம் சரிவரா தெரியுமா? என்ன இந்த கதை இல்லை. அதெல்லாம் விவசாயிகள் பாவம் அவங்கள்ட அதுகளெல்லாம் நாங்களுக்கு பதுக்க உரிமை இல்லையாப்பா. நைஸா சிரிச்சு சொல்லிட்டு சரியோ உரைச்சிருக்கு தானே பதுக்குனே இருக்கு. அப்படி நைஸா என்ன தவிர அரிசிக்கு அரசாங்கத்தினால் விதிக்கப்படுகின்ற கட்டுப்பாட்டு விலையை அனுசரிக்க வேண்டும் என்றும் அந்த விலை அமுல்படுத்தப்படுகிறதா என்பது ஒரு வாரத்துக்கு கண்காணிக்கப்படும் என்றும் அது மீறப்படுமாயின் பதுக்கப்பட்ட அரிசி தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மிகவும் பௌவியமாக ஜனாதிபதி கூறினார். இதுதான் பிரச்சனை. நீங்கள் அந்த அரிசியில் பதுக்கலாது. பதுக்குனீங்கன்னா நான் ஒரு கிழமை விட்டு இருக்கிறேன் சும்மா கண்காணிக்க. அது புறண்டா நான் நடவடிக்கை எடுப்பேன். சரி இப்படிதான் ஜனாதிபதி அனுரவின் கருத்தை தர்ம போதனையை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையை அரிசி ஆலை உரிமையாளர்கள் ஏற்றுக்கொண்ட ஓமையான்னு போட்டு ஆக்கள் வந்துடும். இது வில்லா கம்போட சரி ஓகே பழைய ஆக்கள் இது ஒன்றும் செய்யாது. என்ன கரைச்சல் இருக்கு. இனி எப்ப வியாபாரம் கஷ்டம்தான். இங்குதான் ஜனாதிபதி அனுரவின் ஆற்றலும் ஆளுமையும் வெளிப்படுகிறது. அனுரகுமார திசாநாயக்கவின் அரசு தவிர்ந்த வேறு எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் மேற்குறித்த அரிசி தட்டுப்பாட்டை இவ்விதம் கையாண்டிருக்க முடியாது. அதுதான் நடுவர் அரிசியால கரெக்டாக வேண்டாம். என்ன
இப்போ பிஸ்னஸ்காரர் எப்படி ஓடிடுறாங்க பாரு, அங்காலையும் காசை கொடுத்து இஞ்சாலையும் பிரி ஏற்றி எங்கள்கிட்ட பறிக்கிறது கோட்டோ. அப்படி இல்லை மக்கள் நீங்கள் செய்கிற எங்களுக்கு தெரியும், ஒன்றும் பறிக்கிறார். தயவு செய்து நீங்கள் விலையை கொஞ்சம் குறையுங்க. ஏனெனில் இவ்வாறான அரசாங்கம் சரி, ஏனெனில் இவ்வாறான இறுக்கமான தீர்மானங்களை எடுப்பதற்கு ஆட்சியாளர்களின் கரங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். இளைஞ ஊழல் பக்கச்சார்பு என்பன அறவே இருக்கலாக. சரியோ, அவ்வாறான ஒரு ஒழுக்க விழுமியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சித்தலைவரால் மட்டுமே அரிசி மாமியாக்களை அடக்கவும் அதட்டவும் முடியும். அது அன்பாரி அதட்டுற வேலையும் கிடக்கு. சரியோ, ஒரே பிரச்சனை தவிர இவ்வாறான சூழ்நிலையில் அனுரதவிந்த வேறு ஒருவர் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் அவரின் பிரதிநிதிகளை அரசியல் உரிமையாளருடன் கலந்துரையாடிப்போம். உண்மையாக வைத்த அமைச்சரை போட்டுவா, ராஜாங்க அமைச்சர் போட்டுவா என்று சொல்லி போட்டு இருந்துட்டு பேர் வைத்தாண்ட வாழை அங்கே அவங்க கொடுத்துருப்பாங்க. அவங்க இங்கே வாங்கி போட்டு அங்கே போய் சொல்லிப்பாங்க. இல்லை சரி நான் சொல்லி போட்டேன்னு சொல்லி போட்டேன். இங்கே அரிசி அந்த விலையெல்லாம் போகும். இது தானே போய் தானே என்ன ஒரு செட்டிஞ்சி தானே, அங்கே ஒன்றும் இல்லை, சும்மா போகிறது. ஆக அரிசி ஆலை உரிமையாளர்களை ஜனாதிபதி அனுர தானே நேரடியாக சந்தித்து அரசாங்கம் எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் பற்றி கூறும்போது எல்லாமும் சுமூகமாயிற்று. அவரே வந்தார், அவரே காய்ச்சா விஷயம் முடிஞ்சு. இது 4 பேருக்கு 4 பக்கத்தால் போகிற அந்த செவி வழி கதைன்னு கிட்ட தெரியுமே. நான் உனக்கு கொண்டு சொன்னால் நீ அங்கால ஒன்று சொல்லி அங்கால சொல்லி அங்கே கணக்கு வேறையாக வந்துடும். தெரியும் அது இஃது மக்கள் வழங்கிய தீர்ப்பை நியாயப்படுத்தி உள்ளது எனலாம். அப்போ நல்ல விஷயம் மடியா மெதுவாக தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவங்க பழைய போராட்டக்காரர் அந்த எல்லாம் சரி வராது. அந்த கதையிலேயே இவங்களுக்கு விளங்கி இருக்கும், இது பிரகண்டம் இருக்குது என்ன மாதிரி நேர வந்து சந்திச்சது இல்லை. அது வேற முக்கியம், நேர வந்து சந்திச்சதே ஒரு பயம். இப்போ அதுக்கு கதைச்சி அன்பா கதைச்சது ஒரு பிரச்சனை. ஆகையினால இது பிரகண்டம் பண்றது புரிஞ்சிருக்கு தானே மாமியாக்களுக்கு. அவங்களுக்கு கதையில பிடிச்சிருப்பாங்க. இது கொஞ்சம் பிரச்சனை. இது சாந்தமா கதைக்கிறதுலே எங்கேயோ தெரியாது. சாது மிரண்டால் தாங்காது. அது மாதிரி சாதுவா சொல்லியாச்சு. மிரண்டுது சிக்கலாம், பிரண்டுது எல்லாம் பிரண்டுது. கவனமாயிருங்கோ. அதான் சொன்னான். இப்ப நீங்கள் இந்த விளையாட்டு காட்டினால் ஆள் டிரெக்டா இங்கிருந்து அரிசி எடுக்க வேண்டியது நேரடி தாக்குதல். ஒற்று கதை ஊடுருவி தாக்குறதும் இல்லை, அதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் போய் சுழிக்கிறதுல அந்த ஏமாத்துற வேலையும் இல்லை. நேரதான் கரைச்சல். நல்ல வேலை என்னவும் இப்படித்தான் இருக்கணும். ஒவ்வொரு தரும் அப்படி நேர கதைக்கும். தோழருக்கு வாழ்த்துக்கள். பேஸ் டு பேஸ். அப்ப இத்துடன் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.